போக்குவரத்து தொழிலாளர்கள் இன்று நள்ளிரவு முதல் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கக்கூடிய சூழலில் இது அரசுக்கு எதிரான சூழ்ச்சி என்ற ஒரு கருத்து ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அதிமுகவின் இந்த அரசியல் சூழ்ச்சியை முறியடிக்க தோமுச பேரவை தொழிலாளர்கள் அனைவரும் வழக்கம் போல பணிக்கு வர வேண்டும், பேருந்துகளை இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறார் தோமுச செயலாளர் MP சண்முகம். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். தற்பொழுது இவர் தரப்பில் இருந்து வெளியாகி இருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம் பார்த்திபன். அதிமுக அரசியல் சூழ்ச்சியை முறியடிக்க தோமுசாவினர் பேருந்துகளை வழக்கம் போல் இயக்க வேண்டும் என்று தோமுசா பேரவையின் பொதுச் செயலாளர் சண்முகம் MP அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதாவது 6 கோரிக்கையை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கமான அண்ணா தொழிற்சங்கம், CITU உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்கள் இன்று நள்ளிரவு முதல் பேருந்துகளை இயக்கப் போவது இல்லை என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் போக்குவரத்து தொழிற்சங்கத்தில் ஒன்றான திமுகவின் தோமுசா தொழிற்சங்க பொதுச் செயலாளர் சண்முகம் MP வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு 15வது ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையை துவங்க வேண்டும். அதே போல அகவிலைப்படி உயர்வு, நிலுவைத் தொகையில் இருக்கக்கூடிய 4 மாத அகவிலைப்படி நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 6 கோரிக்கைகளுமே தோமுசாவின் நிலைப்பாடும் அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் தான் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஓய்வு பெற்றோர் அகவிலைப்படி உயர்வு சம்பந்தமாக நல்ல முடிவு எட்டப்பட வேண்டும் என்று தோமுசாவும் தமிழக அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக தோமுசா பொதுச் செயலாளர் சண்முகம் MP தெரிவித்திருக்கிறார். ஆனால் தமிழக அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் கோரிக்கைக்கு ஒவ்வொன்றாக தீர்வு கண்டு வருகிறது என்றும் தோமுசா பொதுச் செயலாளர் சண்முகம் அந்த அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறார். அதே போன்று தற்போது போக்குவரத்து தொழிலாளர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய 6 கோரிக்கைகளையும் தமிழக அரசு தீர்க்கும் என்ற நம்பிக்கை தோமுசாவிற்கு இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் தோமுசா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தற்போதைய திமுக ஆட்சிக்கு களங்கம் விளைவிக்க முயலும் வகையில் அதிமுக தொழிற்சங்கம் பேருந்துகளை இயக்கப் போவதில்லை என்று அறிவித்திருக்கிறது. இந்த அரசியல் சூழ்ச்சியை முறியடிக்க வேண்டும், தோமுசா நிர்வாகிகள் வழக்கம் போல பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று தோமுசா சார்பில் கோரிக்கை என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. நன்றி ரமேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.